இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அந்த பீட் மார்க் அப்படின்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்டு அந்த ஒரு பீட் மார்க்கு தேவையான எஃபெக்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து மீது அங்கங்கே கொஞ்சம் எம்டியாக வந்து பீட் மார்க்கை விட்டுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நானே கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸ் போக மீத இருக்க எல்லா பீட் மார்க்லையும் ஃபஸ்ட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ அதை தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி அந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீ அடுத்த குரூப் இருக்கா அதுலேயே நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க அந்த குரூப் எல்லாத்துக்கு நேரம் இருக்க பீட் மார்க்கில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து இந்த மாதிரி வரிசையாக ஆட் பண்ணிட்டே போங்க. இதே மாதிரி நீங்கள் வீடியோட லாஸ்ட் வர கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க பீட் மார்க் ஃபுல்லாக நீங்கள் இதில் பண்ண வேண்டியது அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை மட்டும் விட்டுட்டு மீத இருக்க எல்லா பீட் மார்க்லையுமே அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜை வரிசையாக மூவ் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிட்டே போங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றக்காக தான் எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே லைவாகவே பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டெப்பில் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர அந்த பர்ஃபெக்டாக எல்லா இமேஜும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி இமேஜஸை நம்ம வீடியோட லாஸ்ட் வர ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறோம். அது எங்கேங்கன்னா அந்த குரூப் இருக்க இடத்துல மட்டும். இப்போ இந்த ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு குரூப் இருக்கா அதுக்கு நேரம் ஒரு இமேஜ் இருக்கா அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். கிடைச்சதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்த வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்தீங்கன்னா அந்த இடத்துலையும் குரூப்ஸ் கொடுத்துருமே அந்த குரூப் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக இருக்க இமேஜை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே மட்டும் கொண்டு வந்தாலே போதும். இந்த இடத்துல அந்த மாதிரி எஃபெக்ட் கிடச்சிடும். இதே மாதிரி அடுத்து லாஸ்ட் இருக்கிறதே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த குரூப்புக்கு கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ குரூப் எல்லாமே நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீது இருக்கிறது ஒரு சில இமேஜஸ் மட்டும்தான். அந்த இமேஜுக்கான எஃபெக்ட்லாம் நான் எங்கெங்கே கொடுத்துருக்கேன்னா இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்து வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்து இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா அதில் ஃபஸ்ட்டு இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்ம மேலே ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்து அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை எங்கெங்கே பேஸ்ட் பண்ணால் அப்படியே பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் இருக்கா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதும் அடுத்து ஒரு குரூப் தான் குரூப் முடிஞ்சு அடுத்து ஒரு 2 இமேஜ் சின்னதாக இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணுங்கள். மொத்தம் 3 இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ காப்பி பண்ண மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த கீழே இருக்க சின்ன ஆரம் இருக்க டச் பண்ணி ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷனே ஆஃப் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு டபுள் பீட் மார்க் வர இருக்க இமேஜஸ் எல்லாத்தையுமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி அந்த சைடு இருக்கதா அதுக்கான எஃபெக்ட் அதுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் நம்ம முன்ன பண்ண மாதிரியே கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கிற ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு இனி நமக்கு மீது இருக்குது 2 இமேஜ் மட்டும் தான். அந்த 2 இமேஜ் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி 2ஐயும் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஆரமாக இருக்குது ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இதுக்கடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்டா எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிடுவீங்க. ஸோ அலாம் மட்டும் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள்.